நேற்று இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் எத்தனை தேர்தல் வரும்போதெல்லாம் ஒரு இடைக்கால பட்ஜெட், எத்தனை பட்ஜெட்டை நீங்கள் பார்க்குறீங்க? 28 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கோம்னு அம்மா சொல்கிறாங்கன்னா, வறுமையில் இருந்திருக்கான்ல இவ்வளோ காலம். 10 ஆண்டுகால ஆட்சியில் 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யும்போது சொல்கிறீங்க இப்போ தான் நாங்கள் மீட்டிருக்கோம்னு. அவன்கிட்ட கேட்கணும். கொரோனா நேரத்தில் அம்மா நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டி, 80 லட்சம் ஏழைகளுக்கு 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுத்துருக்கோம்னு. 130 கோடி மக்களில் 80 லட்சம் ஏழைன்னு நிதியமைச்சரே ஒத்துக்கிட்டா நாடு எங்கே இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் டெவலப்பிங்கிறீங்க. நாங்களும் காதிலேயே தினை ஊற்றுறீங்களடா, வாயில் கொஞ்சம் ஊற்றுங்கிறோம். காதிலே தானே ஊற்றுறீங்க. தொழிற்சாலை, வேலைவாய்ப்பு, வளர்ச்சி, போயா இது எறும்பு நக்கிட்டு போகுது. காதில் நாக்கிலேயாவது ஊற்று. நாங்கள் கொஞ்சம் சப்பி சாப்பிட்றோம்னா அது ஊற்ற மாட்டான், காதிலே ஊற்றிட்டு போவோம். இப்போ அதே தான் நடக்குது. அதுதான் இந்த இடைக்கால பட்ஜெட்டு. அதை ஆதரிக்கிறவங்க, அந்த கட்சிக்கு கூட்டணி போகிறவங்க, ஆகா இப்படி ஒரு பட்ஜெட் இருக்குமாம்பாங்க. ஒரு கேள்வி கேளுங்க, இந்த ஜிஎஸ்டி நேர்முக வரி மறைமுக வரியால் வருவாய் பெருக்கம் எவ்வளவு? ஒரு ஆண்டு ஒன்று இருக்குது. இந்த ஆண்டு ஜிஎஸ்டியால் வந்த வருவாய் பெருக்கம் இவ்வளவு. அந்த நிதி பெருக்கம் எந்தெந்த வழியில் மக்களுக்கு நலத்திட்டமாக திரும்பி போகுது, அதை பற்றும் அம்மாவை ஒரு தடவை படிக்கணும். இல்லை அப்புறம் அது பேசி என்ன இருக்குது? சார், இப்போ நீங்கள் சொன்னதுபடி கண்ணு கேட்ட தூரம் வரை எதிரியிலே தேர்தல்னு சொல்கிறீங்க. அப்போ மோடி வர எதுவும் தேர்தலே வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது? அது எல்லாருக்குமே தெரியுமே தம்பி. நீங்கள் இந்தியாவை காப்பாற்ற ஒரு கூட்டணி போட்டிய எங்கே இருக்குது? தெரிச்சு ஓடுறீல தம்பி, சிதறகா மாதிரி ஓடுறீங்களே. அது ஒரு விலங்கா கூட்டணின்னு உங்களுக்கு தெரியும், சாதாரண குடிமகனுக்கே புரியும். தமிழ்நாட்டுக்குள்ளே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு ஒன்றா நிற்பாங்க, கேரளாவில் நிற்பாங்களா? மேற்கு வங்கத்தில் அம்மாவை காங்கிரஸ் ஆதரிக்குமா, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா? மம்தாவுக்கு எதிராக அவங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டவங்க 2 பேரும். கேரளாவில் பினராயி விஜயனுக்கு எதிராக காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுச்சு. அது அவரே சொல்கிறாரு, நீங்கள் போட்டிங்களா இல்லையான்னு. அம்மாவே சொல்கிறாங்க, மம்தாவே சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு எதிராக பிஜேபிக்கு போட்டிங்கன்னு. பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவாலை காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. பஞ்சாபில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. கேரளாவில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. மேற்கு வங்கத்தில் எதிரி, இந்தியாவில் கூட்டணி. இந்தியா தனியாக இருக்கா தம்பி? இதெல்லாம் சேர்ந்தானே இந்தியா. அப்போயும் உங்களுக்கு தெரியுதில்ல இது வேடிக்கையான கூட்டணி அப்படின்னு. நிதிஷ்குமார் ஒருத்தர் இருந்தார், அவர் போயிட்டார். அவர் காங்கிரஸை விட்டு அந்த கூட்டணியை விட்டு இந்தியா கூட்டணி விட்டு வெளியேறினவன காலையில் விலகிறார், சாயந்தரம் ஆதரித்து நீ முதலமைச்சராருன்ட்டான். இதெல்லாம் நமக்கு அதுக்கு பாவம்பு. இது பெரியவங்க விளையாட்டு மாதிரி, இது பெரியவங்க விளையாட்டு. ரசிச்சுக்கிற வேண்டியதான், வேறு ஒன்றும் செய்ய முடியாது.